நம்ம வீட்டில் பால் காய்ச்சிருச்ச பால் ஆடை சேரும்ல, அந்த பால் ஆடையெல்லாம் ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்து அழகாக எடுத்து வச்சுருக்கணும். நம்ம ஃப்ரிட்ஜில் இல்லாமல் ஃப்ரீசரில் வச்சு அதை வந்து அந்த ஒரு பவுலில் வந்து நல்லா கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அது நல்லா ஒரு பஞ்சாக சேரும்போது நம்ம வந்து நெய் தயாரிக்க ஆரம்பிச்சிடலாம். நெய் தயாரிக்கிறதுக்கு முன்ன நாள் நைட்டு ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜில் வந்து அந்த பாலாடையெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அது கூட கொஞ்சம் கூலிங்கான வாட்டரையும் நம்ம அதுக்குள்ளே வச்சுருக்கணும். இப்போ நம்ம அந்த அந்த பாலாடையெல்லாம் மிக்சியில் போட்டு தான் நம்ம வந்து வெண்ணெய் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் மிக்சியில் அந்த பாலாடையெல்லாம் எடுத்து போட்டுக்கணும். எடுத்து போட்டுக்கிட்டு அந்த எடுத்து போட்ட அளவை விட கொஞ்சம் அதிகமாக வந்து அந்த கூலிங்கான வாட்டரை வந்து ஆட் பண்ணி நல்லா பல்ஸ் மூடு நார்மல் மூடுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அரைச்சிக்கணும். இப்படி மாற்றி மாற்றி அரைச்சி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது உங்களுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். போக போக கரெக்டாக வந்துடும். நீங்கள் அரைங்க, கரெக்டாக வந்துடும். இது நார்மல் சிம்பிள் பிகினர்ஸ் கூட கரெக்டாக பண்ணிடலாம். அரைச்சிட்டே இருக்க கண்டிப்பாக வந்துடும்.